வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, எறா தொக்கு தான். போய் மார்க்கெட்டுக்கு போனோம், என்ன மீன் வாங்கலாமா எறா வாங்கலாமான்னு பார்த்தாக்கா எறா நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எறா நல்லா இருக்குமா, எறா தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் தான் இன்றைக்கி இருந்தாங்க. சரி சமைக்கலாம் அப்படின்னாங்க. எறா எங்கள் அம்மா தான் க்ளீன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, எறாவை க்ளீன் பண்ணி நான் அதுக்குள்ளே சாம்பார், மாங்காய் சாம்பார் வச்சுட்டு இருந்தேன். சாம்பாரும் சாப்பாடும் வச்சுட்டேன். சரி எறா தொக்கு பண்ணலான்ட்டு எங்கள் அம்மா அதுக்கு க்ளீன் பண்ணி வந்தாங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் அரிஞ்சி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எறா தொக்குக்கான ஒரு மசாலா செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான மசாலா தான். இதில் நாங்கள் என்னென்ன பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, மிளகு, இது நாலுத்தையும் நல்லா வந்து அரைச்சிட்டு இதை வந்து அந்த தொக்குல வந்து நாங்கள் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா, கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக குட்டி குட்டி வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அது வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஆனியனை வந்து கொஞ்சம் கைவிடாமல் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஸ்மெல் வந்து செம்மையாக வரும், ஆனியனோட ஸ்மெல்லு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிட்டோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம ஹோம் மேடில் அரைச்ச மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து அதிகமாக வந்து கடையில் எந்த மசாலாவும் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி வீட்டிலேயே நீங்கள் சிம்பிளாக அரைச்சிங்கனாலே ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். இதோட டேஸ்ட்டுமே நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து ஃபோட்டோவை பார்த்தாலே லாஸ்ட்டாக தெரியும். இது லாஸ்ட்டாக வரும்போது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள். நாங்கள் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி, பூண்டு, அந்த நம்ம அரைச்ச மசாலா, இதை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்னு மிளகா தனியாக 2த்தையும் சேர்த்து அரைச்சி எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு செஞ்சுருக்கோம். இது எல்லாம் நல்லா சேர்ந்து கிரேவியாக வந்துட பிறகு நம்ம எறாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 3 தண்ணியிலையாவது எறாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிரேவியில் அந்த எறாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதுலேயே தண்ணி நல்லா அந்த எறா க்ளீன் பண்ணுறதுல அந்த எறாலே தண்ணி விடும். அந்த நம்ம போட்ட அந்த மசாலாலையும் தண்ணி விடும். இப்போ என்ன பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நம்ம நல்லா வதக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த கிரேவியும் அந்த எறாவும் ஒன்றா சேர்ந்ததும் ஒரு 10 நிமிஷம். எறா வந்து எப்போவுமே சீக்கிரமாக வந்துடுவாங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சாவே போதும். அது நல்லா தண்ணி அதில் இருக்க தண்ணியே சுண்டுறதுக்கே நமக்கு டைம் ஆகும். அது நல்லா சுண்டி வந்துச்சா ஒரு பருப்பு சாதத்துக்கு, ரசம் சாதம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் எறா தொக்கு. நம்ம யார் வேணாலும் இந்த எறா தொக்கு செஞ்சு பார்க்கலாம். பேச்சுலர்ஸாக அதை கூட ரொம்ப ஈஸியான குயிக்காக செய்கிறது எறா தொக்கு தான். இதில் என்னன்னாக்கா நம்ம க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அங்கே மீன் கடையிலே இப்போ நம்ம அந்த க்ளீன்லாம் பண்ணி தராங்க. ஆனால் அதை க்ளீன் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த எறா தொக்கு. இது ரசத்துக்கு கூட வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா, மாங்காய் சாம்பார் வச்சுருந்தேன். இந்த சைட் டிஷ்ஷும் ரொம்ப சூப்பராக இருந்தது, சூப்பராக ஸ்பைஸியாக இருந்தது. உங்கள் யாருக்கெல்லாம் சாம்பார் ப்ளஸ் எறா கிரேவி காம்பினேஷன் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் போடுங்க. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய்.